வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் வாங்காம எனக்கு பணம் கிடைக்குமா? எங்க எனக்கு கிடைக்கும்? யார் தருவாங்க? இது போல நிறைய கேள்விகள் நம்ம மனசுல எழும்பும் இல்லையா? கண்டிப்பா கிடைக்கும். எந்த விதமான லோனும் இல்லாம உங்க பணத்த நீங்க எடுக்கலாங்க. அது முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு சேலரி பர்சனா இருந்தா வீடியோ பாருங்க. செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது லோன் வாங்காம பணம் கிடைக்கும். அது என்ன விஷயம் தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ஒரு எமர்ஜென்சி பணம் தேவைப்படும். அப்பேற்பட்டவங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஏத்த மாதிரியே சீக்கிரமா கிடைக்கும். எந்த டாக்குமெண்ட்ஸும் பெருசா அலைய தேவையில்ல. உங்க மொபைல்லேருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். பிரைவேட் பேங்க்லாம் இல்ல. கவர்மெண்ட்டே உங்களுக்கு இந்த விஷயத்த செய்றாங்க. அது என்ன விஷயம்? அது எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? அது யாருக்கு கிடைக்கும்? இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இதுபோல் நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவா எனக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. லோன் வாங்காம எனக்கு பணம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். தாராளமாவே கிடைக்கும். நீங்க ஒரு சேலரி பர்சனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் கிடைக்கும். நான் அத அப்புறமா சொல்றேன். சேலரி பர்சனுக்கு மட்டும் எப்படிங்க இந்த பணம் கிடைக்குது? என்ன பணங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இபிஎஃப். இபிஎஃப் பத்தி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா சில பேருக்கு மனசுல ஒரு உறுத்தல் ஓடிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில இபிஎஃப் புடிச்சிருந்தாங்க. ஒரு 6 மாசம் வேலை செஞ்சேன் அல்லது 1 வருஷம் வேலை செஞ்சேன். அத அப்படியே விட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கல. இது போல் 2 வருஷம் 3 வருஷம் ஒவ்வொரு கம்பெனி தாவி தாவி வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பணம் அங்கேயே தான் இருந்திருக்கும். அதை போய் எடுக்கக்கூட முடியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுடைய பணத்தை எடுக்கிறதுக்கான விஷயம் என்ன, இந்த இபிஎஃப்னால என்ன பெனிஃபிட்டு, யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், எனக்கு எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க, நம்மளுடைய முதலாளி எவ்வளோ பணம் போடுவார், நம்ம பணம் எவ்வளோ கிடைக்கும், அதில் நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், மேரேஜுக்கு எவ்வளோ கிடைக்கும், வீடு வாங்குறதுக்கு தரேன்னு சொல்கிறாங்களோ அது எவ்வளோ தருவாங்க, எமர்ஜென்சிக்காக எனக்கு ஒரு பணம், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு பணம் எவ்வளோ கிடைக்கும், மாதம் மாதம் கிடைக்குமா, இது போல் நிறைய சந்தேகத்தான விஷயத்தை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, 2 வருஷம் குறைஞ்சது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியில் இருந்து கொண்டே அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எமர்ஜென்சிக்காக எடுக்கலாம். என்னென்ன எமர்ஜென்சி, கோவிட் வந்துச்சு இல்லையா சமீபத்தில், அதுபோல் நீங்கள் கோவிட்-19க்காக எடுக்கலாம். 90% இருக்குமே உங்கள் பணம் உங்களோட முதலாளி பணத்தை சேர்த்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. 2 வருஷம் எலிஜிபிலிட்டி இருந்தால் இந்த ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதுவே ஒரு 4 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்க, ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேர்த்து வச்சுருக்க பணம் உங்கள் முதலாளி சேர்த்து வச்சுருக்க பணத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன், 50% அதில் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நான் படித்தது அப்படியே சொல்கிறேன். ஸோ 50% எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைங்க ஒரு லேண்டு வாங்கலான்னு இருக்கேன் அல்லது ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன், ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, எனக்கு எப்படியும் அங்கே எல்லாமே சேர்த்து ஒரு 6 ரூபா இருக்குது, எனக்கு அப்படியே கிடைக்குமா கேட்டிங்கன்னா 90% வரைக்குமே கிடைக்கும் லைஃப் டைமில். அதாவது ஒன்ஸ் நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே மறுபடியும் இது போல் எடுக்க முடியாது. ஒரு தடவை தான் அந்த ஆப்ஷன்ஸில் எடுக்க முடியும். ஸோ இது முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒரு மாதம் எடுத்துட்டேங்க பணத்தை, எனக்கு நாளைக்கு அடுத்த மாதம் எடுத்துக்க முடியுமா கேட்டிங்கன்னா, நீங்கள் சேர்த்து வச்சுக்கிற பணம் அங்கே இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அங்கே என்ன அமௌண்ட் இருக்கோ அதில் இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் பர்சன்டேஜில் எடுக்க முடியுமே தவிர மொத்தமாக தொடச்சி எடுக்க முடியாது. நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேங்க, ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அப்படியே விட்டு வந்துட்டேங்க. இப்போ அந்த பணத்தை எடுக்கணும், என்ன பண்ணலாம்? நீங்கள் அந்த கம்பெனிக்கு போயிட்டு ப்ராப்பராக ராஜினாமா பண்ணிட்டேன், நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு லெட்டர் கொடுங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டார், ஒரு லெட்டர் கொடுப்பாரு. அதை இபிஎஃப்பில் அப்டேட் பண்ணணும். ஒவ்வொரு காலாண்டுக்கும் அப்டேட் பண்ணணும். அவர் அப்டேட் பண்ணிட்டாரா கேளுங்க. அப்டேட் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு அந்த மேட்ரு முடிஞ்சுவிடும். நீங்கள் இபிஎஃப் ஆஃபீஸ் உங்களுடைய தாலுக்கா பக்கத்துலேயே தான் இருக்கும். சென்னையில் இருந்தீங்கன்னா ராயப்பேட்டையில் இருக்குது, மொகப்பேரில் இருக்குது, நிறைய இடத்துலலாம் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போட்டால் தெரிஞ்சிடும். அங்கே போயிட்டு எனக்கு ரிசைன் பண்ணிவிட்டேன், அந்த அப்டேட் ஆகிடுச்சா கேட்டிங்கன்னா, அப்டேட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுக்கலாம். அல்லது இப்போது கம்பெனியில் இபிஎஃப் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த இபிஎஃப்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் கூடவே இந்த நம்பரை இணைச்சிக்கலாம். அதாவது உங்கள் பேரில் ஒரு நம்பர் பழைய கம்பெனியோட நம்பரில் ஒரு 20,000 இருக்குது வச்சுக்கங்களேன். இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு 50,000 இருக்குது வச்சுங்களேன். வரிசையாக அப்படியே சேர்த்து வச்சுட்டே இருக்கலாம். 20, 50, ஓகே 70 ரூபா மொத்தமாக இருக்க மாதிரி கணக்கு காட்டிக்கலாம். இல்லைங்க முன்னாடி ஒரு கம்பெனியில் இருந்தேங்க, அங்கே போய் கூட வாங்கினா தாராளமாக போயிட்டு ரிசைன் பண்ணணும். நிறைய பேர் அப்படியே விட்டு அம்போன்னு விட்டு வந்துடுவாங்க.
போய் ரிசைன் பண்ணி அதை அப்டேட் பண்ணாரா கேட்கணும். அவர் பண்ணிவிடுவார். ஏன்னா அவருக்கு நஷ்டமும் இல்லை, லாபம் இல்லை. உங்கள் பணத்தை அவர் சின்ன பண்ண முடியாது, அவர் எடுக்கவும் முடியாது. அதனால அவர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். க்ளோஸ் பண்ணி விட்டாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு தொல்லை ஒழிஞ்சிச்சு. இல்லாட்டி அவராவது மாதம் மாதம் அவர் கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் தொல்லை ஒழிஞ்சிச்சு தான் அமுச்சு விடுவாங்க. அப்படி அமுச்சிட்டாங்கன்னா அந்த நம்பர்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கிட்டத்தட்ட 4 நம்பர் இருக்குது. ஸோ 4 நம்பரில் அவன் என்ன பண்ணுவான்னா மொத்தமாக சேர்த்து வச்சு அப்படி எடுப்பான். மொத்தமாக அங்கங்கே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஒரு 50,000 விளையாடுறதுக்கு வச்சிங்கன்னா அப்படியே சேர்த்து ஒரு 4 லட்சம் வருதுன்னா அப்படியே தேவைன்னா எடுத்துப்பாப்புல. அது எடுக்கிறதுக்கு தான் ஒரு சில விதமான ஒரு முறைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ரீசனுக்காக என்னென்ன பிரிவின் கீழ் எடுக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு 2 வருஷமாவது கம்ப்ளீட் ஆகியிருந்தீங்கன்னா COVID-19 அல்லது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுக்க வாய்ப்பு இருக்குது. 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த சேர்த்து வச்சுக்க பணத்தில் 90% வீடு கட்டுவதற்காகவும் வீடு வாங்குவதற்காகவும் நிலம் வாங்குவதற்காகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேரேஜ் வச்சுருந்தீங்கன்னா 50% சேர்த்து வச்சுக்கக்கூடிய பணத்தில், அதாவது முதலாளி பணம் உங்கள் பணம் சேர்த்து உங்களுடைய 50% சேர்த்து அதில் 50% எடுக்கொள்ள முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹில்லிங்னஸ் உடம்பு சரியில்லை அப்படின்போது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் எடுக்கலாம். அது வந்து எங்கேருந்து எடுக்க முடியும்னா உங்கள் பணத்தை மட்டும் தான் எடுக்க முடியும், முதலாளி பணத்தை அது சேராது. ஸோ அது மட்டும் கவனமாக வச்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், பிள்ளைங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக இருக்கணும், அதில் நீங்கள் எடுக்கலாம். அதாவது முதலாளி பணத்தை சேர்த்துக்க மாட்டாங்க, உங்கள் அமௌண்ட்டில் தான் கை வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த யூஏஎன் நம்பரு எனக்கு ஆக்டிவேஷனே ஆகலையே, நான் போனால் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குது, என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா யூஏஎன் லாகின்ல போயிட்டு உங்கள் நம்பரை போட்டு உள்ளே போனீங்க வச்சிங்களா, பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லுங்கள், பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே போங்க. இதில் ஒரு பெரிய விஷயம்னா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு உதாரணத்துக்கு சுப்பிரமணியம் என்னு இருக்கு வச்சுங்களேன், இனிஷியல் எண் பின்னாடி இருக்கும் பேங்க்கில், ஆனால் இங்கே இபிஎஃப்பில் என் சுப்பிரமணியன் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இனிஷியல் முன்ன பின்ன இருந்தால் கூட கேஒய்சி அப்டேட் ஆகாது. இந்த பிரச்சனை இருந்தால் தான் குமார் என் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா என் குமார்னு இருக்கும். ஸோ இது போல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆதாரில் போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். இபிஎஃப்க்கு ஏற்ற மாதிரி ஆதாரில் மாற்றணும். இதுதான் மேட்ரு. அப்படி பண்ணால் தான் சீக்கிரமாக முடியும். நீங்கள் இபிஎஃப்லாம் அவசியம் கை வைக்க முடியாது. ஒன்ஸ் ஒரு டேட்டா ஏற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இதை சரி பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா கேஒய்சி அப்டேட் ஆகிடும். கேஒய்சி அப்டேட் ஆகின பிறகு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஏற்றணும் இல்லையா, அதுவும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்களா, ஒன்ஸு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொரு தடையும் அப்ளை பண்ணும்போது கேட்க மாட்டாங்க. அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க, ஓடிபி வரும், தட்டுவீங்க, பணம் வந்துடும், மேட்ரு முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய சேலரி பர்சனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இபிஎஃப்பில் இவ்வளவு சலுகைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயி வந்துடுங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா இபிஎஃப்பில் உங்களுக்கு பணம் இருக்காது இல்லையா, நீங்கள் ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுது, எங்கே போய் கேட்கலாம்? உங்களுக்கு லோன் எடுக்க வேண்டான்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்ஐசியில் பணம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க அமௌண்ட்டில் ஒரு 40% நீங்கள் வந்து லோனாக எடுத்துக்கலாம். லோனானால் ரொம்ப வட்டிலாம் போட மாட்டாங்க, கம்மியான ஒரு வட்டியில் தான் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அதுபோல் எல்ஐசியும் சரி, பாண்டு பத்திரங்களும் சரி, ஆர்டியும் சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதன் பேரில் கூட நீங்கள் கடனாக எடுத்துக்கொள்ள முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லோன் எடுக்காமல் எமர்ஜென்சிக்கு பணம் தரக்கூடிய இபிஎஃப், எல்ஐசி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.